கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னும் ரொம்ப ஆழமாக போகிறோம். இப்போ ஏனென்று சொன்னால், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்கிற காரியத்தை பார்த்தா தான் நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த வேத பகுதியை நான் ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி வாசிக்கிறோம். ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம்னு சொல்லும்போது என்னதான் ஆசீர்வாதம்னு நாம் நிச்சயமாக அது தெரிந்து கொள்ள வேண்டும். 13ஆம் வசனம் வாசிக்கிற முதல்ல, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இங்கே இதை கொஞ்ச நாள் சரியாக போதிக்க போகிறேன். சாபம் ஆசீர்வாதம், சாபத்துக்கு நீங்களாகி ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறார். சாபத்துக்கு நீங்களாகி மீட்டு கொண்டார்னு 13ஆம் வசனம் சொல்லுது. 14ஆம் வசனம் எதுக்காக மீட்டு கொண்டார்னு சொல்லியிருக்குது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதி கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதியாருக்கு உண்டாகும்படியாக. இதுதான் இது வேத வசனத்தின் சத்தியம். பாருங்க, அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம்னா எது ஆபிரகாமுக்கு உண்டான அதே தான் இப்போ நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கிறது. 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்குது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆபிரகாமின் பிள்ளைகள் யாரு? ஈசாக்கு யாக்கோபு வழியில் வந்தவங்க அல்ல. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, அதாவது யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெறும் ஆபிரகாமின் மாம்ச சந்ததி அல்ல, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் பிள்ளை. எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம்ன்றதை சொல்கிறேன் நான். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளை. 8ஆம் வசனம் சொல்லுது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இதை முன்னாலே சொல்லிட்டார் ஆண்டவர். உனக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. எங்கே அறிவிச்சிருக்காங்க? முதல்ல ஆபிரகாமை சந்திச்சப்போ முதல் வார்த்தையை அப்படியே சொல்லிட்டார். அடுத்த வசனம் 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அந்தபடி எந்தபடி சொன்னபடியே உனக்குள் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார். யார் இது விசுவாசமாக? எத்தனை பேர் இங்கே விசுவாச மார்க்கத்தை சேர்ந்தவங்க? விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருக்கீங்களா எல்லாரும்? யாரோட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே. ஆபிரகாமின் இந்த ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிற நாம், விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். சரி, இதை குறித்து சில காரியங்களை போன வாரத்தில் நான் சொல்லி கொண்டு வந்தேன். அதாவது இந்த ஆசீர்வாதம் சாபம்ங்கிறது எவ்வளோ ரியல்னு பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்றை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே அவள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து கர்த்தர் பாலந்தேனோடு ஒரு தேசத்தை கொண்டு போகிற வழியில் அந்த வனாந்தரத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர்கள் பல இடையூறுகளை சந்திக்கிறார்கள், பல எதிரிகளை சந்திக்கிறார்கள், பல காரியங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனால் அவர்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆசீர்வாதம் ஜெயிக்க பண்ணுகிறது. ஆசீர்வாதம் எல்லா தேவைகளை சந்திக்கிறது. ஆசீர்வாதம் குறைவில்லாமல் நம்ம பாதுகாக்கிறது. ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கிறதா தான் முக்கியம். அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாலாக் என்கிற ஒரு ராஜா இவர் வருகிறதை கண்டு அவன் பார்த்து பயந்து போனான். பாருங்க, இது பெரும் ஜனக்கூட்டமாக இருக்குது. அவன் ஒரு ராஜா. அவன் பயந்து போய் ஒரு சபிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தனை கூப்பிடுறான். பீலையாம் என்கிற சபிக்கிற எக்ஸ்பர்ட் ஒருத்தனை பிடிக்கிறான். சபிக்கிறதுக்கெல்லாம் அந்த உலகத்தில் எக்ஸ்பர்ட்டுங்க இருக்கிறாங்க. உலகத்திலே இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டேஷனுடைய ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறான். சரியான ஆள், பிடிச்சா சரியான ஆளை கொண்டா அப்படின்னு. ஏன்னா ஒரு காரியத்தை புரிஞ்சிட்டான், அந்த ஜனத்தை பார்த்தோன்னு புரிஞ்சிட்டான், இது எங்கேருந்து முளைச்ச வேறு இது ஒன்றும் யாரோ ஆபிரகாமா ஒரு ஆள் எங்கேருந்து ஒருத்தனை பிடிச்சி இவ்வளவு பெரிய ஒரு சந்ததி ஆகிருக்குது. இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவன் இந்த ஜனத்தை பற்றி புரிந்து வைத்து கொண்டது என்ன? இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அப்போ இவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க. அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறாங்க. அங்கே இருக்கிற ஜாதி ஜனங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு இவங்க அந்த நிலத்தை சொந்தரிக்க போகிறாங்க. இவர்களுக்கு கடவுள் அதை சொந்தமாக்கிட்டாரு, இது சொந்தம்னு சொல்லிட்டாரு. அதனால மார்ச் பண்ணிட்டு வர்றாங்க. வர்றதை பார்த்தோன்னே எனக்கு பயம் நடுங்குது. பாருங்க, நடுங்க. அவன் பார்க்குறான், ஒரு காரியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். பாருங்கள், சிவந்த சமுத்திரம் பழந்து தான் வானத்திலேருந்து மண்ணா கொட்டிச்சான்.
இப்படியெல்லாம் அற்புதங்கள்லாம் கற்பாறையிலும் தண்ணி வந்து தான் இப்படிலாம் அற்புதங்கள்லாம் நடக்குது இந்த ஆளுகளுக்கு. இவர்கள் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லி இப்போ ஒரு சபிக்கிறவனை கூட்டின்னு வந்து எப்படியாவது இவரை சபித்து விட்டால் இவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். அப்போ பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் சாபன்றது எவ்வளோ ரியல்ன்றதை பாருங்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவர்களை சபித்து விட வேண்டும். யாரையாவது கூப்பிட்டு வந்து சாபத்தை இவங்க மேலே போட்டுட்டா அப்புறம் அவங்க கையை கட்டின மாதிரி ஆகிடுவாங்க, கையை காலை கட்டின மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம அவங்கள அடின்னு அடித்து விரட்டிடலாம். ஆனால் ஆசீர்வாதம் அவர்கள் பேரில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றான். கூப்பிட்டு வர்றப்ப கர்த்தர் அவனை சந்திக்கிறார். யாரை? இந்த சபிக்கிற எக்ஸ்பர்ட்டை. அவனை இந்த பாரு, நான் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நீ அவர்களை சபிக்கக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர். நான் ஆசீர்வதிச்சவர்களை நீ எப்படி சபிப்ப? சபிச்ச நீ தொலைஞ்சிருவேன்ட்டார். கர்த்தர் பேக்ரவுண்டில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீ இஸ்ரவேல் மக்களுக்கே தெரியாது. அவன் பாவம் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறான். அவன் பாவம் ஒருவேளை பயந்துட்டு வந்துட்டு இருப்பான், எந்த ராஜா நம்மளை அடிக்க போகிறாங்களோ என்ன ஏதோன்னு. கர்த்தர் இவங்களுக்காக எல்லா ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துட்டு இவன் பின்னால் இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் பாருங்க. அவன்கிட்ட சொல்லி வச்சுட்டார், நான் ஆசீர்வதித்தவன நீ சபிக்கக்கூடாதுன்ட்டார். அப்போ இவன் ராஜாவை கூப்பிட்டு சொல்லிட்டான், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் சபிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் இது அப்படின்ட்டான். இல்லை அவன் சொல்லிட்டான், உனக்கு எவ்வளோ வெள்ளி வேணும், எவ்வளோ பொண்ணு வேணும், என்ன வேணாலும் தர்றேன். ரேட்டை ஏற்றுறான். இப்போ ரேட்டு டபுள் வேணா பண்ணிக்க, ட்ரிபிள் வேணா பண்ணிக்க, எவ்வளோ வேணா, ராஜாவாச்சே எவ்வளோ வேணா பண்ணிக்க, நான் எவ்வளோ வேணா தர்றேன், எப்படியாவது சபிக்கணும். ஏன்னா அந்த சாபம்ன்றது அவ்வளோ ரியல். பதில் சொல்கிறான் பாருங்கள். இங்கே தான் முடித்தோம் போன வாரம். எண்ணாமம் 22:18. பீலையாம் தான் அந்த சபிக்கிறவன். பாலாகின்றவன் ராஜா. அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதாவது ரேட்டை ஏற்றி நான் எவ்வளோ வேணா கொடுக்குறேன் சபின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். இவன் சொல்கிறான், பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. என்ன சொல்கிறான்? வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும், வீடுனா நம்ம வீடு மாதிரி 1200 ஸ்கொயர் ஃபீட் இல்லை. அவன் சொல்கிறது வந்து பாலாகனுடைய அரண்மனை, அது பெரிய அரண்மனை பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற அரண்மனை. இது நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தினா கூட சபிக்க முடியாது. ஏன்னா கடவுள் ஆசீர்வதித்தவர்கள் நான் எப்படி சபிக்க முடியாதுன்றான் பாருங்கள். அப்போ ஒரு காரியத்தை நினைவு வைத்துக்கொள்ள வேணும். ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஒரு காரியம், சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்படி உண்டாயிருக்குதுன்றது உண்மையானால், இன்றைக்கு நான் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சாபம் நமக்கு இல்லை, ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன், அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்குமானால் நான் சொல்கிறேன், எவ்வளோ வெள்ளி பொண்ணை வச்சு என்னவெல்லாம் ட்ரை பண்ணாலும், உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளோவெல்லாம் ட்ரை பண்ணாலும் நம்ம சபிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய சக்திகள், ராஜாக்கள் தங்களுடைய வெள்ளி பொண்ணையெல்லாம் உபயோகப்படுத்தினாலும் சரி, பெரிய சபிக்கிற எக்ஸ்பர்ட் வந்து நின்று சபிக்க முற்பட்டாலும் சரி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மீது சாபத்தை ஏற்றுவது என்று முடியாத ஒரு காரியம். அப்போ எத்தனை பேர் இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சில கிறிஸ்தவர்கள் மத்தியில் தவறான எண்ணங்கள் இருக்குது. சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் சாபத்தையே பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள். என்ன பேசுகிறாங்க? யாரோ ஒரு சாபம் வச்சுட்டாங்களாக்கும், யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்களாக்கும். என்ன சொல்கிறாங்க? ஏதோ சாபம் பண்ணிட்டு வச்சுட்டாங்க, சபிச்சிட்டாங்க, என்னமோ பண்ணிட்டாங்க, தீமை செஞ்சுட்டாங்க, செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன? சாபம் இட்டுட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். இன்றைக்கி வந்து யாராவது ஒரு பிரசங்கியார் வந்து உங்கள் வீட்டில் யாரோ செய்வினை வைத்திருக்கிறாள்னு சொன்னால் உடனே அவரை கூப்பிட்டு பெரிய விருந்து வச்சு, இந்த சனிக்கிழமை உங்கள் வீட்டில் நான் ஜப கூட்டம் வைக்கிறேன்னாக்கும் அந்த செய்வினை சரி பண்ணுறேன்னொன்னா அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்து அவர் வரவேற்று, இந்த சனிக்கிழமை மட்டும் இல்லை இன்னும் 7 சனிக்கிழமை பண்ணணுன்னு எல்லாரும் கூப்பிட்டு அவரை பெரிய வரவேற்பாங்க. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கன்னு சொன்னால் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவர் எங்கேருந்து வந்தார்? என் மேலே சந்தேகம் அவங்களுக்கு. ஏன்னா இவர் சரியாக தான் பண்ணுறாரா பிரசங்கம்? எல்லாம் சாபம் இருக்குதுன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க, செய்வினை இருக்குன்றாங்க, அது இருக்குன்றாங்க, தகுடு இருக்குன்றாங்க, யாரோ செய்வினை வச்சுட்டாங்களாக்கும், யாரோ சாபம் கூறிட்டாங்களாக்கும், அப்படியாக்குன்றாங்க. இவர் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு, சாபம் இல்லைங்கிறாரு அப்படின்னு என் மேலே ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. இன்றைக்கி நிறைய டெலிவிஷனில் கேட்குறவங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள. என்ன எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், நான் வேறு மாதிரி சொல்கிறேன், தயவு செய்து இதை கவனமாய் கவனிங்க. இன்னும் 2-3 வாரத்துக்கு கவனிங்க. நான் சரி சில காரியங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இல்லைன்னா சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ரெண்டுத்துக்குள்ளேயும் இருக்க முடியாது. ஆசீர்வாதம் இருக்கவன் மேலே சாபம் வர முடியாது, சபிக்கப்பட்டவன் மேலே ஆசீர்வாதத்தை இது பண்ண முடியாது. பாருங்கள், நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்து விட்டோம். சாபம் நீங்கினது, ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கு. சாபம் ஒன்றும் கிடையாது நமக்கு. சாபம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, சபிக்கவும் முடியாது யாரும் என்பதை தான் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன். வாசிப்பு அடுத்த வசனம் 19ஆம் வசனம்.
ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கே தங்குகிறீர்கள் என்றான். அந்த சபிக்கிறவன் சொல்கிறான், இங்கே தங்கியிருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். காலைல கூப்பிட்டா போ, ஆனால் நான் சொல்கிறது மட்டும் சொல்லுன்றார். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மேவாவின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. நீங்கள் கேட்கலாம், என்னையா போன்னு சொல்லிட்டு இப்போ கோபம் மூண்டதுன்னு இருக்குதே. அவனை கர்த்தர் தானே போக சொன்னார், ஆனால் இப்போ கர்த்தர் கோபம் வந்துருச்சுன்னு இருக்குதே. இல்லை கூப்பிட்டா போக சொன்னார். இவன் என்ன பண்ணிட்டான், வீடு நிறைய வெள்ளி பொண்ணு தர்றேன் இருக்கான். இது ஒரு சான்ஸு, எப்படியாவது அந்த வெள்ளி பொண்ணை கலெக்ட் பண்ணலான்ற இவனுக்கு ஒரு உத்தேசம் பாருங்க. அதனால கூப்பிட்டா போனா, கூப்பிட்றதுக்கு முன்னாலே இவன் ரெடி ஆகிட்டான். காலையில் குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பும். அதனால கர்த்தர் கோவம் இவன் மேலே. கூப்பிட்டா போன்னு சொன்னேன், நீ என்ன அதுக்குள்ளே அது கவனமெல்லாம் எங்கே இருக்குது? அந்த வெள்ளி பொண்ணு எப்படியாவது கிடைக்குமா, எப்படியாவது இப்போ எதையாவது ஒரு சாக்கை வச்சு இந்த ஜனங்களை சபிச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்துட முடியுமான்னு பார்க்குறான். கர்த்தருக்கு இவன் மீது கோபம் மூண்டது. இப்போ பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடே இருந்தார்கள். கர்த்தருடைய இப்போ ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனத்தை காப்பாற்றுறதுக்கு கடவுள் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறதை கழுதை கண்டு, இந்த கழுதை பார்க்கல, அந்த கழுதை தேவலாம் போல இருக்குது. அந்த கழுதை கண்டு, கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதே கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் நின்றார். 2 பக்கமும் சுவர் குறுக்க நிற்கிறார் கர்த்தருடைய தூதனானவர். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு, மறுபடியும் கர்த்தர் கழுதை தான் பார்க்குது. கழுதைக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க. கழுதை கண்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிட்டு திரும்ப போட்டு காலை போட்டு நெக்கிடுச்சு. அதை கொண்டு போய் செவுத்தில் வச்சு இடிச்சிருச்சு. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. போகமாட்டேன்னு படுத்துக்கிச்சு. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். அவனுக்கு கோபம் பாருங்க. வெள்ளி பொண்ணெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளோ வெள்ளி பொண்ணு தர்றேன்றான். அந்த கழுதை இந்த நேரத்தில் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. சீக்கிரம் போய் சேர்ந்தாவாது ஏதாவது பண்ணலான்னு அவனுக்கு. இந்த கழுதைக்கோ கர்த்தருடைய தூதனார் குறுக்க வந்து பட்டயத்தோடு நிற்கிறார். எப்படி இந்த கழுதை போகும்? அதனால் தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து கழுதை பேசுது பாருங்க. நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. இப்படி ஒரு கழுதையை பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் சொல்றார், கழுதையை வச்சு ஆண்டவர் பேச வச்சாரியா, அதனால கர்த்தர் எப்படியும் பேசுவார். இல்லை கழுதையை ஏன் பேச வச்சாருன்னா, இந்த கழுதைக்கு அறிவு இல்லாதனால அந்த கழுதையை வச்சு பேச வேண்டியதாக போச்சு இந்த கழுதைகிட்ட. அதனால் கழுதையை கர்த்தர் உபயோகப்படுத்துறது இல்லை. கழுதையை கர்த்தர் உபயோகப்படுத்த கர்த்தருடைய சித்தமும் கிடையாது. சில நேரத்தில் கழுதையை கூட உபயோகப்படுத்த வேண்டியதாகிடுச்சு. என்ன பண்ணுறது? கர்த்தர் எதிர்க்க அதை உபயோகப்படுத்த முடியும். அப்போ கழுதையை கொண்டு கர்த்தர் பேசுகிறாரு. அந்த கழுதை பேசுது, நான் உனக்கு என்ன பண்ண 3 தடவை என்னை அடிச்சிடுறேன் அப்படிங்குது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து இவனும் பேசுகிறான் திருப்பி, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன். காசு பணம் பண்ணுற வேலையை பாருங்கள். இவ்வளோ வெள்ளி பொண்ணு காத்துட்டு இருக்குது, எப்படியாவது போய் சபிச்சு போட்டு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறேன். எத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்துருக்கிறேன், பட்டயம் மட்டும் இருந்தால் கொன்னே போட்டுருவேன்னு சொல்லுகிறான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? எங்கேயாவது இப்படி கழுதை பேசி கேட்டிருக்கீங்களா? நீர் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்கிறது. அதற்கு அவன் இல்லை என்றான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் பாருங்க, ஏன் இந்த கழுதை இப்படி பண்ணுதுன்ற அவனுக்கு யோசனை வரல. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து மோங்கோப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, கழுதைக்கு வெளிப்பாடு கிடைச்ச பிறகுதான் இவனுக்கு கிடைக்குது வெளிப்பாடு. கர்த்தருடைய தூதர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபட்டதாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்திருந்தால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். நீ கழுதையை கொல்றது இருக்கட்டும்,
இந்த கழுதை மட்டும் விலகலைன்னா இந்த பட்டயத்தை வச்சு ஒன்றை கொண்டு போட்டு கழுதையை உயிரோடு விட்டுருப்பேன்றாரு அவர். அப்பொழுது பீலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாதா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன். பாருங்கள், பணத்து மேலே ஒரு ஆசை, போய் எப்படியா வாங்கிடணுன்னு கூப்பிட்டா போன்னா கூப்பிடு முன்னாலே கிளம்பிட்டான். ஏன் இப்போ சொல்கிறான், வேணாம் உங்களுக்கு பிடிக்கலாம், நான் வேணா திரும்பி, ஏன்னா உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு இப்போ போகலான்றான். கர்த்தருடைய தூதரான பீலேயாமை நோக்கி, அந்த மனிதருடைய கூட போ, சரி போ, இவ்வளோ தூரம் வந்துட்ட போன்றார். நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்படியே பீலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோட கூட போனான். பீலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாலாக் பீலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடே உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்தில் வராமல் இருந்தது என்ன? ஏற்ற பிரகாரமாக உண்மை நான் கனம் பண்ண மாட்டேனா? ஏன் இன்னும் வரல? எவ்வளோ காசு வேணால் கொடுத்துருக்க மாட்டேனா? எத்தனை பேர் ஆளை விட்டு அனுப்பிச்சினேன்றார் ராஜா. அப்பொழுது பீலேயாம் பாலாகை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாயிலும் சொல்லுறதுக்கு என்னால் ஆகுமா? தேவன் வாயிலே அளிக்கும் வார்த்தையே வந்திருக்கிறேன், ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றான். வந்திருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? ஏதாவது செய்ய என்னால் ஆகுமா? முடியாது. கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் சொல்ல முடியும். பீலேயாம் பாலாகுடனே கூட போனான். அவள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பீலேயாமுக்கும் அவனோடு இந்த பிரபுக்களும் அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பீலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாலாகுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடமிருந்து பீலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறான். ஏராளமான ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க. இவங்களை தான் சபிக்கணும். இப்போ பீலேயாம் பாலாகை நோக்கி 23:1 நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாய்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பீலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாகும் பீலேயாமும் ஒவ்வொரு பீடத்திலும் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாயும் பலியிட்டார்கள். பின்பு பீலேயாம் பாலாகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாயிருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை நான் உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பீலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாயும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பீலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, வாயில வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, அவன் வாயில வார்த்தையை சொல்கிறார், நீ பாலாகனிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்தில் அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோட தன் சர்வாங்க தகன பலி அண்டே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? சொல்கிறான். கடவுள் சபிக்கலாம், நான் எப்படி சபிக்கிறது? முடியாதுங்கிறான். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காமெண்டேட்டர் சொல்கிறாரு, எல்லாரையும் காலி பண்ணிட்டு இவங்க மட்டும் அங்கே குடியிருக்க போகிறாங்க, எல்லாம் போகிறதுக்கு ரெடி ஆகணுன்றார். வெக்கேட் பண்ணு, இல்லைனா ஒன்றும் இல்லாமல் போ, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவங்க யாரோடையும் சேர்ந்து இருக்க போகிறதில்ல, இவங்க தனியாக இங்கே குடியிருக்க போகிறாங்க. அப்படி தான் கர்த்தர் இவரை அழைச்சிருக்கிறார், அதுக்காக தான் வந்துட்டு இருக்கிறாங்கன்றார். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார் பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்றான். எப்படி சொல்கிறான் பாருங்க. இதெல்லாம் எண்ணக்கூட முடியுமா? 25% கூட எண்ண முடியாது, அவ்வளோ ஜனமாக இருக்குதுங்கிறான். அப்பொழுது பாலாக் பீலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன். இவ்வளோ விருந்தெல்லாம் பண்ணி ஆடு மாடுகள்லாம் அடித்து எல்லாம் சாப்பிட்டு போட்டு இவர் ஆசீர்வதிக்கிறாரு. சபிக்கும்படி உம்மை அழைத்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் வாயில் அருளினதை சொல்வது என் கடமை அல்லவா என்றான். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும், இந்த இடம் சரியில்லை, இப்போ ஒருவேளை அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கனாலும் சபிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வாரும்ன்றான். அங்கே அவர்கள் எல்லாரையும் கூடி பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். இங்கே பார்த்துட்டு இவருடைய கார்பங்கை எண்ண முடியுமா? தூளை போல் இருக்கிறார்களே அப்படின்லாம் நல்ல நல்ல வார்த்தையாக பேசுகிறீர்கள் இவளை பற்றி. அங்கே போனால் கொஞ்சம் தான் தெரியும், அந்த பக்கம் வந்து பாரும், சபிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறான். அங்கே இருந்து எனக்காக அவளை சபிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது சபிக்கணும் பாருங்க, அவ்வளோதான். எப்படியாவது சபிச்சிடணும். ஏன்னா சாபம் வந்து ரியல். எப்படி ஆசீர்வாதம் ரியலோ அதே போல் சாபமும் ரியல் பாருங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டாருன்னு சொன்னால், நம்ம சாபத்துக்குள்ளே இருந்தோம், சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம், சாபம் ரியல். சாபமாய் இருந்ததுனால தான் நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது. கையிட்டு செய்கிற காரியம் எதுவுமே வாய்க்கலை. இதை தொட்டால் அது வாய்க்கலை, அதை தொட்டால் இது வாய்க்கலை, குடும்பம் வாய்க்கலை, பிள்ளைகள் வாய்க்கலை, செய்கிற வியாபாரம் வாய்க்கலை, எதுவும் வாய்க்கலை. அப்படியெல்லாம் இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் அதிலிருந்து மீட்டு என்ன பண்ணுறாரு?
ஆசீர்வாதத்துக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்கிறது இதை விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சாபம் இருக்குன்றது நம்பிடக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேங்க, எனக்கு சரியாக போகல, அதனால எனக்கு சாபம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஆளை ஜெபம் பண்ண கூப்பிட்டேன், என் வியாபாரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஜெபம் பண்ண கூப்பிட்டேன். அவர் சொல்லிட்டார், யாரோ சாபம் வச்சுருக்கிறாங்க, யாரோ உனக்கு செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஏயா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்குது, நீ ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிற சாபத்தை இல்லைங்க, சூழ்நிலை அப்படி இருக்குது. அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் அவர் சொன்னார் இதுதான் காரணம்னு சொன்னார். அவர் சொன்னது உண்மையா, கர்த்தர் சொன்னது உண்மையா? அவர் உனக்கு சாபம் வச்சுருக்கிறாங்க, செய்வினை வச்சுருக்கிறாங்க, அது வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்க சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார்னு வேதம் சொல்லுது, அது உண்மையா? ரெண்டுத்தில் எது உண்மை? நான் சொல்லுகிறேன் வேதம் சொல்கிறது தான் உண்மை. எனக்கு ஒருவேளை சில காரியம் சரியாக போகாமல் இருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம், சில பிரச்சனைகள் நான் சந்திக்கலாம். ஆனால் நான் எதை விசுவாசிக்கப்படுறேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து சாபத்தை நிராகரித்து எல்லா விதமான குறைவுகளையும் நான் மேற்கொள்வேன். ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, இவங்களுக்கு எதிராக ஒரு சேனை கூடி இவங்களை அழிக்கணும்னு வந்த உடனே அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நின்று நம்ம மேலே ஏதோ சாபம் இருக்குது போல இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு முடிஞ்சிருக்கும் கதையை. அவ்வளோதான். கிடையாது, சாபம் இல்லை. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, சில எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, விரோதிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற ரீதியில் தான் நம்ம அதை சந்திக்க வேண்டும் இல்லையா? நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு நமக்கு ஒருவேளை சாபம் இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிக்கக்கூடாது. வேதத்தை பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலையை பார்த்துட்டு எனக்கு சாபம் இருக்குது போல இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரே சொப்பனங்க, ஏதோ ஒரு நாய் துரத்துற மாதிரி சொப்பனம், ஒரு பாம்பு துரத்துற மாதிரி சொப்பனம். இப்போ என்ன சொல்கிறீங்க என்ன? அதனால் ஏதோ சாபம் வச்சுட்டாங்களான் இருக்குது. நான் சொன்னேன், கலாத்தியர் 3:14 சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மளை மீட்டுக்கொள்ளும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டா இருக்குன்னு சொல்லியிருக்குது. அதை கொஞ்சம் தியானிச்சுக்கிட்டே படுக்கக்கூடாதா? சொப்பனம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களை துரத்தி உங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். இப்போ நாய் துரத்துற மாதிரி இருக்குது, பாம்பு துரத்துற மாதிரி இருக்குது. நீங்கள் சொப்பனத்தை நம்புறீங்களா இல்லை பைபிள் சொல்கிறத நம்புறீங்களா? கலாத்தியர் சொல்கிறத நம்புறீங்களா? வேத வசனம் சொல்கிறத நம்புறீங்களா? பவுலின் இந்த வெளிப்பாட்டை நம்புகிறீங்களா? அவர் சொல்கிறார், சாபத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டார், ஆபிரகாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்கிறார். அதை நம்புறீங்களா? இல்லை ராத்திரி நிறைய பருப்பு சாம்பாரை சாப்பிட்டு போட்டு வேண்டாத மூவியெல்லாம் பார்த்துட்டு வேண்டாத காட்சியில் டிவியில் பார்த்துட்டு அந்த பயத்திலே படுத்துட்டு பாம்பு துரத்துறதை பார்த்துட்டு அதை நம்ப போகிறீங்களா? ஹலோ, இல்லை பிரதர், இந்த சொப்பனம் வந்தது பிரதர், அதை கொண்டு போய் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, யாரோ உனக்கு என்னமோ வச்சிருக்கிறாங்க, அதான் கர்த்தர் உனக்கு காமிக்கிறார். கர்த்தர் உனக்கு அது காமிக்க மாட்டாரு. கலாத்தியர் 3:13 ஏன் காமிக்கல? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கலாத்தியர் 3:13-14 காமித்து கொண்டிருக்கிறாரு. அது ஏன் கண்ணுக்கு புலப்பட மாட்டேங்கிறது? அருமையானவர்களை கவனிக்க வேணும். கர்த்தர் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறாரு, சாபம் நீங்கி விட்டது, ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை காண்பிக்கிறாரு. கலாத்தியர் 3:14 என்ன சொல்லுகிறது? அதை எழுதி பெருசா ஒட்டி வைங்க வீட்டில். சாபத்துக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார், ஆபிரகாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கும்படியாக. நான் அதை நம்புகிறேன். கடவுள் வாக்கு மாறாத தேவன், போய் உரையாத தேவன் சொல்லிட்டாரு, இது இப்படிதான் சொல்லி அதை நான் நம்புகிறேன். எத்தனை சூழ்நிலை, எத்தனை ராஜா எனக்கு எதிராக வந்து, எத்தனை சபிக்கிரம் வந்து நின்றாலும், எத்தனை மந்திரவாதி வந்து நின்றாலும் அதை நான் நம்பல. நான் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை பற்றி உறுதி எனக்குள்ள இருக்கிறது. வசனம் சொல்லுது சாபம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்குதுன்னு. இதை தியானியுங்கள், இதை பேசுங்க. படுக்கையில் படுக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார், ஆபிரகாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இந்த சுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சுவர்கள், இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஏன்னு சொல்லிகிட்டே படுங்க. அப்புறம் சொப்பனம் வேற மாதிரி வரும்.